இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் நோட்டு. நம்ம இந்தியாவில் உள்ள ஸ்டார் நோட்டு. நோட்டுகளில் எல்லாமே ஒரு பூ மாதிரி நம்பருக்கு நடுவில் 2 நம்பர் கழிஞ்ச உடனே அதுக்கு நடுவில் வந்து ஒரு பூ படம் மாதிரி போட்டிருப்பாங்க. முன்னால ஸ்டார் மாதிரி இருக்கும், அப்புறம் பூ மாதிரி ஆக்குறாங்க. ஸ்டார் நோட்டுனா என்ன அர்த்தம்? இது எவ்வளவு ஸ்டார் நோட் வந்திருக்குது, என்னென்ன வெரைட்டியில் வந்திருக்கு ஸ்டார் நோட்? ஸ்டார் நோட்டு ₹1 வந்திருக்கு, இப்போ 10 ரூபா நோட்டில் வந்திருக்குது. 10 ரூபா நோட்டில் இப்போ ஸ்டார் நோட் வந்திருக்குது, நிறைய ஸ்டார். ₹20 வந்திருக்குது, ₹50 இருக்குது ஸ்டாரு, ₹100 இருக்குது, ₹500 இருக்குது. இவ்வளவு வெரைட்டி நோட்டுகள்ல ஸ்டார் நோட்டு வந்திருக்குது. அமெரிக்காவில் உள்ள நோட்லேயும் ஸ்டார் நோட்டு வெளியிடுவாங்க. வேற நாடுகளில் உள்ள நோட்டில் சிலதுல வந்து நம்பர், அந்த குறிப்பிட்ட நம்பர் வெளியிடுறது, அந்த நாட்டில் அந்த ஸ்டார் நோட்டுக்கு பதிலாக நம்பர் போட்டு வெளியிடுவாங்க. சில நாடுகளில் வந்து இசட் சீரியஸ் சீரியஸ்னா ஏபிசிடி படி இசட் வரக்கூடியது எல்லாம் ஸ்டார் நோட்டு மாதிரி உள்ள இது வரும். எதுக்காக ஸ்டார் நோட்டு வெளியிடுறாங்க? நம்ம கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய, ரிசர்வ் பேங்க் ஆஃப் வெளியிடக்கூடிய கரன்சிகளில் டேமேஜ் என்னன்னா, சில நோட்டுகள் வந்து ஏதோ விபத்துகள்னால, இயற்கை இதனால எல்லாம் நஷ்டம் ஆயிரும், எரிஞ்சு போயிடும், தீப்பிடிக்கிறதுனால எரிஞ்சு போயிடும், இல்லை வேற வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஆக்சிடென்ட்டுகள், வேற காரணத்தினால பகுதி டேமேஜ் ஆகும், கட் ஆகும். இந்த மாதிரி பயன்படுத்த முடியாத அளவுக்கு அது டேமேஜ் ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஸ்டார் நோட்டு வெளியிடுவாங்க. ரிப்ளஸ்மெண்ட் நோட்டுக்கு பதிலாக ஸ்டார் நோட்டு வெளியிடுவாங்க. அதுக்காக தான் ஸ்டார் நோட்டு வெளியிடுறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரிஜினல் கரன்சிகளை அவங்களுக்கு அளிக்கிறதுக்கு உரிமை இல்லை, அளிக்கக்கூடாது. அவங்க எப்படி பேங்க் வெளியிடுறாங்களோ அந்த நோட்டை அந்த அளவுக்கு பாதுகாப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்மக்கிட்ட வரக்கூடியது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது கரன்சிகளை நம்ம செலவு பண்ணுறதுக்காக, உபயோகப்படுத்துறதுக்காக பயன்படுத்தலாம். டேமேஜ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பெண்ணில் கூட எழுதக்கூடாது, பெண்ணு வச்சு எழுதவே கூடாது கரன்சியில் என்னட்டு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், மீறக்கூடாது, சட்டத்தை மீறக்கூடாது, எழுதக்கூடாது, அதை கிளிக்கக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது. சட்டப்படி குற்றம். அதை டேமேஜ் பண்ணுறது தெரியாமல் கை தவறுதலாகவோ அல்லது வேற உள்ள ஏதோ ஒரு சம்பவத்தினாலேயோ நம்ம தெரிஞ்சுக்கிடாமல் நம்ம டேமேஜ் ஆனால் அவங்க அதுக்கு பதிலாக மாற்றி தருவாங்க. சில பேங்குகளில் வந்து அந்த நோட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்க ரிப்ளஸ்மெண்ட் மேலா என்னட்டு போட்டிருப்பாங்க. அந்த டைமில் கொண்டு போனால் அவங்க ஒரிஜினல் இதுக்கு எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கு எந்த அளவுக்கு சில பேங்கில் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இது குறைச்சிட்டு தருவாங்க, அந்த கரன்சிக்கு உள்ள விலையை. அந்த மாதிரி மாற்றி தருவாங்க. நம்ம ஒரிஜினல் கரன்சி இருந்தாலும் மாற்றி தருவாங்க. பேங்கில் கொடுத்து மாற்றலாம். எல்லா பேங்க்லையும் இல்லை, சில பேங்கில் மட்டும் அது குறிப்பிட்ட நாளில் சில இதில் வந்து மாற்றி தருவாங்க. அதனால் நம்ம நோட்டுகளை, கரன்சிகளை பயன்படுத்தும் போது நல்ல டேமேஜ் ஆகாமல், கிழிஞ்சி போகாமல் நல்லபடியாக பயன்படுத்துவோம், பாதுகாப்பாக வச்சுக்கிடுவோம் அந்த கரன்சி தாள்களை. மீண்டும் நம்ம இன்னொரு தகவலோட சந்திப்போம். நல்ல செய்திகள் தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காக பாருங்கள், பேங்க் நோட்டு, காயின், ஸ்டாம்பு .comல பாருங்கள். இதனுடைய விலைகள் எல்லாமே தெரியும், எல்லா நோட்டுகளுடைய. இதனுடைய விலை தெரிஞ்சுக்கணும்னா பேங்க் நோட்டு, காயின், ஸ்டாம்பு .comல பாருங்கள். இதனுடைய செய்திகளை தெரிஞ்சுக்கிடணும்னா காயின்ஸ் கிங் அந்த யூடியூப் சேனலை பாருங்கள். இன்னும் வேறு செய்திகளோடு நாங்கள் வருவோம், பார்ப்போம்.